ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இப்போ நம்ம அழகான ஒரு சால மீன் குழம்பு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகமும் வெந்தயமும் போட்டுக்கோங்க. இப்போ வெந்தயமும் சோம்பும் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் எடுத்து அது கூட ஒரு அரை தக்காளி பழம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெள்ளைப்பூடு தட்டி போட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. நான் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சுங்க. நான் புளி கரைச்சி வச்ச தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஒரு 4 பீஸ் மாங்காய் போட்டுக்கிட்டேங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையை அதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த சால மீனை போட்டு இறக்கிடலாம். சால மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.